ஹலோ விவாஸ், ரிஷபராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படின்னு தானே பலருடைய கேள்வியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதாவது அன்றைய நாளில் இருந்துதான் புரட்டாசி மாதமானது ஆரம்பமாக போகிறது. இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நல்லதானது நடக்க போகிறதா, இல்லை என்றால் தேவையில்லாத ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது ஆரம்பிக்கும் போது இந்த மாதமானது நமக்கு எப்படி அமைய போகிறது, கடந்த மாதத்தை காட்டிலும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியானது ஏற்படக்கூடுமா, புதிய தொழில் ஏதாவது தொடங்கலாமா, இல்லை என்றால் தற்போது பார்த்து கொண்டு இருக்கின்ற தொழிலையே நம்ம தொடங்குவது சரியாக இருக்கக்கூடுமா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா, அப்படி நம்ம செய்கின்ற பட்சத்தில் அதன் மூலமாக நமக்கு லாபகரமான சூழலானது அமையக்கூடுமா, இல்லை என்றால் நம்ம கம்மனு இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுமா, தொழிலில் ஏதாவது முடக்க நிலைகளானது வரப்போகிறதா, நாம எப்படி நடந்து கொண்டால் அந்த விஷயத்தை நம்ம சமாளிக்க முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, உடல் ஆரோக்கியமானது எப்படி இருக்க போகிறது, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது ஏற்படக்கூடுமா, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. ஆமாங்க, புரட்டாசி மாதம் முழுவதும் ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, நீங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. இதனால பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே இனி நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17/9/2025 இருந்து வரப்போகின்ற 16/10/2025 வரையிலான இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இதையெல்லாம் வைத்து தான் இந்த புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனி இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களானது இப்போது கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கடினமாக உழைச்சிட்டு இருக்கேங்க. ஆனா என்னுடைய உழைப்புக்கு ஏற்ப மதிப்பு மரியாதையும் பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் ரொம்பவே பாத்தீங்கன்னா இதனால சங்கடத்துல இருந்து கொண்டு இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மன விரக்தியில தான் பாத்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம கடினமாக ஒரு விஷயங்கள் செய்யறோம், முழு முதற் முயற்சியை போட்டு ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அதற்கேற்ப பலனானது நிச்சயமாக நமக்கு 100% கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன பாத்தீங்கன்னா கால தாமதம் ஆகுமே தவிர நம்முடைய கடின உழைப்பிற்கான பலனானது நிச்சயமாக கிடைக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில தான் ரிஷபராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா தற்போது உங்களுடைய மேலதிகாரிகளிடம் இருந்து உங்களுக்கான ஒரு நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல எல்லோரும் போலையும் தான் சக ஊழியர்களாக நீங்க வேலை செஞ்சு கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த நேர காலத்துல நீங்க மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா மேலதிகாரிகளுடைய கண்களுக்கு தெரியப்படுவீங்க. அந்த அளவிற்கு தொழில் ரீதியாக ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இதனால மேலதிகாரிகளுடைய முழுமையான அன்பு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதனால பார்த்தீங்கன்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நீங்க போகலாம் அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய மேலதிகாரிகளிடம் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்மதிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். சிறப்பாக தொழில் செஞ்சிருக்கீங்க, இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான பல நல்ல ஆசை வார்த்தைகளானது உங்களுடைய காதுக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயமானது ஒரு சிலருக்கு எளிமையாக கிடைச்சிருக்குங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா ஏங்கி கொண்டே இருந்திருப்பீங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துல தனக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்பவே
பாத்தீங்கன்னா ஏக்கப்பட்டு கொண்டு இருந்தவங்களுக்கு தான் இப்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல விஷயமானது நடக்க போகிறது. ஸோ ரொம்ப நாட்களாகவே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருந்த அந்த விஷயமானது இப்போது நடப்பதால ரிஷபராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே மன மகிழ்ச்சியில இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ரொம்ப நாட்களாகவே ஏக்கத்தோடு காத்து இருந்தவங்களுக்கு தானே அதனுடைய அருமை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலதான் ரிஷபராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டானது கிடைச்சி அவங்களுடைய மனதளவில் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. மேலும் தங்களுக்கான ஆதரவும் சலுகைகளையும் கொடுப்பார்கள் மேலதிகாரிகள் அப்படின்னே சொல்லலாங்க. பெரிய பொறுப்புகளுமே இதன் மூலமாக கிடைக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல சிறப்பான ப்ராஜெக்ட் ஆனது உங்களுடைய கையில வந்து நீங்க தான் அந்த ப்ராஜெக்டை பாத்தீங்கன்னா வழி நடத்தி போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான ஒரு நல்ல பொறுப்பானது கிடைக்க போகிறது. சோ கொடுத்த வேலையை சிறப்பாக இப்போது ரிஷபராசி நேயர்கள் செய்து முடிக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது சாதகமாக இருக்க போகிறது. சோ ரிஷபராசி நேயர்கள் இப்போது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதற்கான மதிப்பையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நேரத்துல தான் ரிஷபராசி நேயர்கள் இருக்கீங்க. மேலும் வியாபாரிகளாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருந்து தங்களுக்கு புதிய ஆர்டர்களானது கிடைக்க போகிறது. உங்களுடைய பேச்சு திறமை அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்குங்க. எந்த அளவுக்கு நேர்மையோடு ஒவ்வொரு விஷயங்களிலும் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு ரிஷபராசி நேயர்கள் இருந்தீங்கனோ அத்தனை ரிஷபராசி நேயர்களுக்குமே உங்களுடைய நேர்மைக்கான பாராட்டாக இப்போது நிறைய ஆர்டர்களானது கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. மேலும் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் தாங்கள் பிள்ளைகளுடைய திருமண விஷயமாக கோவில் பிரார்த்தனைகள் மற்றும் பரிகாரங்கள் செய்து முடிப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடந்தா நல்லா இருக்கும், என்னுடைய பிள்ளைக்கோ மகனுக்கோ பாத்தீங்கன்னா திருமணம் நடந்து முடிஞ்சா நல்லா இருக்கும், ரொம்ப நாட்களாகவே வரன் பார்த்துட்டு தாங்க இருக்க, ஆனா ஏதாவது ஒரு வகையில தடங்களானது வந்துருது, எங்களுக்கு பிடிச்சிருந்தா பெண் வீட்டாருக்கு பிடிக்கல, பெண் வீட்டாருக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்கல, ஜாதக அமைப்பு எல்லாமே சரி வந்தா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாத்தீங்கன்னா மனமானது ஒத்து வர மாட்டேங்குது, இல்ல எல்லோருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாதக அமைப்பானது சரி வர மாட்டேங்குது, இப்படி ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா தடங்களானது வந்துட்டே இருக்கு, எல்லாமே நல்லபடியாக முடிகிறபடி வருது, ஆனா ஏதாவது ஒரு சிக்கலுமே கூடவே வந்துருது, அதனால சுப காரியமானது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களானது ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா நீங்க கோவில்களுக்கோ பாத்தீங்கன்னா இல்லனா வந்து ஏதாவது பரிகார பூஜைகளோ செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணமானது நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதற்காக நீங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கோவில்களை நோக்கியும் பாத்தீங்கன்னா இப்போது சென்று கொண்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க கூட பாத்தீங்கன்னா நம்முடைய கமெண்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, அதாவது என்னுடைய பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நாங்க முடிக்கணும் அப்படின்னு பாக்குறோங்க, சில தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அந்த தோஷத்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்காக பாத்தீங்கன்னா பரிகார பூஜைகள் செய்ய சொல்லியிருக்காங்க. நாங்க அந்த பரிகார பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா தடங்களானது வந்துருதுங்க. திடீர்னு தடங்கள் வந்து நாங்க கோவிலுக்கே போக முடியாத அளவுக்கு கூட சூழ்நிலைகள் வந்துருது, ஏன் இப்படி தொடர்ந்து எங்களுக்கு தடங்களாகவே இருந்து கொண்டு இருக்கு, இந்த பிரச்சனைகள் எப்போது தாங்க தீரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சிலர் ரொம்பவே பாத்தீங்கன்னா மனம் நொந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா இனி இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க தாராளமாக பாத்தீங்கன்னா அந்த பரிகார பூஜைகளை செய்துட்டு வரலாம். அதற்கான நேர காலம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூழ்ந்து சரியாக வரக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்காம தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா அதற்கு நீங்க கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனையை நாம பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா இது போல தள்ளி போகுது, நமக்கு நல்லபடியாக ஒன்று அமைவதற்காக தான் இப்படி தள்ளி போகுது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் பாத்தீங்கன்னா பரிகார பூஜைகள் குடும்பத்தோடு நீங்க தாராளமாக போயிட்டு செஞ்சுட்டு வரலாங்க. இனி நீங்க அந்த பரிகார பூஜைகள் செய்வதில் எந்தவித தடங்களும் ஏற்படாது. மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல கதாபாத்திரம் கிடைப்பதுடன் நல்ல சம்பளமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகத்தான் இந்த புரட்டாசி மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வீட்லயும் சரிங்க வெளி இடத்துலயும் சரிங்க கலைஞர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகிறது. மாணவர்களாக இருப்பின் நல்ல நினைவாற்றல் அதிகரிக்க போகிறது. படிப்புல ஆர்வமானது மிகுதியாகி நல்லா படிப்பீங்க. அது
அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. புரட்டாசி மாதம் என்பதால அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு புரட்டாசி சனிக்கிழமையாவது பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு துளசி மாலைகள் அணிவித்து பெருமாளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க படையல் போட்டு வழிபாடுகள் செய்து கொண்டு பெருமாளை வழிபாடு செஞ்சுடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.